தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே, பெண்களே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வழங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனுதினமும் உங்களுக்கு காலையில் மங்கள இசையோடு நாங்கள் ஜாதகங்களை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்னா, வரம் தேடும் பெற்றோர்கள் இல்லத்திலிருந்து ஜாதகங்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே வரம் தேடும் பெற்றோர்கள் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை யூடியூப் சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு தினமும் நாங்கள் அனுப்பும் ஜாதகங்கள் உங்கள் செல்லிலே காட்டும். அதை பார்த்துவிட்டு எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட வரந்தாயிடம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டுவிட்டு உங்களுக்கு திருமணம் செய்ய எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஏற்பாடு செய்யும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா கல்யாணம் தாமதம் ஆகிறது, வரன் சரியா அமையலன்னு சொல்றாங்க. ஒரு திருமணம் என்பது ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் என்பது ராசி, நட்சத்திரம், கிரகணைகள், வசதி வாய்ப்பு. இது நிறைய பேர் வந்து வசதி வாய்ப்பை விட்டு தரவங்களும் இருக்கிறாங்க, விட்டு தரவங்களும் இருக்கிறாங்க. அதனால் விட்டு கொடுங்கள், கெட்டு போக மாட்டீர்கள். பணம் என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பணம் இருந்தால் உலகத்தை தான் கவரும். அழகு உள்ளத்தை கவரும், வார்த்தைகள் மனிதனை கவரும். நாம் செய்யக்கூடிய நற்செயலானது படைத்த இறைவனையே போய் சேரும். நல்லா புரிஞ்சுக்க, நாம் செய்யும் நற்செய்கள் அனைத்தும் கடவுளையே போய் கவரும். அதனால் எல்லோரும் நன்மையை செய்யுங்கள், நல்ல வரங்களை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இன்று நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஹரிணி, சோழிய வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம், மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், மேச லக்னத்துல பிறந்திருக்காங்க. எம்எஸ் கம்யூனிகேஷன் பிஆர் முடிச்சிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா நல்ல சிகப்பு நிறம். 13/1/1992 பிறந்திருக்காங்க. போன்பே பெங்களூர், போன்பேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாசம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது பெங்களூர், சொந்த ஊர் சேலம். அப்பா திரு சிவபிரகாசம், இவங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா திருமதி மஞ்சுளா இல்லத்தரசியா இருக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தது தம்பி மட்டும் ஒண்ணு. சொந்தமா வீடு இருக்கு. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கேற்றாற்போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் ஹரிணி, அழகான பொண்ணு, மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. சோழிய வேளாளர், வெளிநாட்டு மாப்பிள்ளை சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் ஷரிகா, அகமுடையார் துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிகாம் எல்எல்பி எல்எல்எம் முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.5, நல்ல சிகப்பு நிறம். 8/8/2001 பிறந்திருக்காங்க. சொந்த ஊர் சேலம், இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு ஹரிபாஸ்கர் அட்வொகேட்டா இருக்காங்க. அம்மா திருமதி ஷாலினி, இவங்களும் அட்வொகேட் தான். இவங்க டாக்டர் வரன் அல்லது வக்கீல், எம்எஸ், ஐபிஎஸ் இது மாதிரி ஹையர் போஸ்டிங்ல இருக்க வரனா எதிர்பார்க்கறாங்க. கூட பிறந்தது அண்ணன் மட்டும் ஒண்ணு. நிறைவான வசதி. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா செம்ம அழகா இருக்காங்க. இதற்கேற்றார் போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் ஹரிகா, அழகான பொண்ணு,
இதுக்கு தகுந்த மாதிரி வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். கல்யாணமாலையின் அடுத்த வரன் பெயர் எஸ் கௌதம். நாளில் செவ்வாய் ஜாதகம். தொழுவ நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவங்க. அனுஷ நட்சத்திரம், விருச்சக ராசி, ரிஷப லக்னம், பிஇ சிவில் படிச்சிருக்காங்க. 5.5 உயரம் இருக்காங்க. 7/9/1989 பிறந்திருக்காங்க. இவங்க சிங்கப்பூர்ல டெக்னிக்கல் ஆபீஸரா ஒர்க் பண்றாங்க. மாதம் 3 லட்சம் சேலரி வாங்குறாரு. சொந்த ஊர் தஞ்சாவூர். அப்பா பெயர் திரு எம் சுபாகரன், இவர் இறந்துட்டாரு. அம்மா பெயர் திருமதி எஸ் மரகதம், இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க மட்டும், தம்பி மட்டும் ஒருத்தவங்க. பிளாட் 2 இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா கௌதம், அழகான பையன், சிங்கப்பூர்ல இருக்காரு. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் கே நவீன்குமரன். சுத்த ஜாதகம். துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. அஸ்தம் நட்சத்திரம், கன்னி ராசி, ரிஷப லக்னம். இவங்க எம்எஸ் அது இல்லாமல் பிடெக் படிச்சிருக்காங்க. 165 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 11/10/1996 பிறந்திருக்காங்க. இவங்க சேலத்தில் கொலம்பஸ் வனியா யூஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 10 லட்சம் சேலரி வாங்குறாங்க. சீனியர் டேட்டா சயின்டிஸ்டா இருக்காரு. அப்பா பெயர் திரு என் குமார், இவர் சிபிஓ கோஆபரேட்டிவ் பப்ளிசிட்டி ஆஃபீஸரா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா பெயர் திருமதி எஸ் ஹேமலதா, இவங்க கவர்மெண்ட் டீச்சரா இருக்காங்க. இவங்க வெளிநாட்டுல வேலையில விருப்பம் இருக்க வரனா கேட்டிருக்காங்க. விஐபி ஜாதகம். ஒரே ஒரு பையன் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா 5 கோடிக்கு மேல ப்ராப்பர்ட்டி இருக்கு. நிறைவான வசதி இருக்கு. விஐபி ஜாதகம். நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் நவீன்குமார், துளுவ வேளாளர், சொந்த ஊர் சேலம். மாசம் 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ. இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் அனைவருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். வரன் தேடும் பெற்றோர்கள் இல்லத்திலிருந்தே பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுடைய வசதிக்காகத்தான் நாங்கள் செய்துள்ளோம். எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29. இந்த நம்பருக்கு போன் செய்து உங்கள் ஜாதகங்களை பதிவு செய்து பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.